வணக்கம் உறவுகளே, குற்றாலருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்ஸ்டன்ட் கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான, ஹெல்த்தியான, எஃபெக்டிவான கஞ்சி மிக்ஸ்ன்னு சொல்லலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவனி அரிசி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சது. இது நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த கவனி அரிசியில் ஏராளமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. நான் இந்த அளவுக்கு 4 கப்பு எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் கவனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு நம்ம பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். கொள்ளு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த கவனி அரிசியையும் கொள்ளையும் நான் நல்லா வாஷ் பண்ணி நிழலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண போகிறேன். என்னதான் உங்களோட அரிசியும் கொள்ளும் நல்லா க்ளீனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஃபேன் கடியிலேயே ஒரு காட்டன் கிளாத் விரித்து அதில் இந்த மாதிரி ரெண்டையுமே காய வச்சுக்கணும் தனித்தனியாக. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சா போதும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியும் கொள்ளையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். நான் ஏர்லி மார்னிங் கழுவி காய வச்சுருந்தேன். இப்போ ஈவினிங் இதை வறுக்க போகிறேன். ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு. ஃபுல்லே ஃபேனுக்கு அடியில் நம்ம நல்லா காய வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்து புல்லை பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். புல் நல்லா வாசனை வரணும், கருகிடக்கூடாது. நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். புல் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி பொரியிற சவுண்டு வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த கொள்ளு பருப்பு நம்மளோட உடம்புல கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொள்ளு வறுத்துக்கணும். இப்போ அதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க கொள்ளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுக்கிறது தான் நம்மளுக்கு எல்லா கொள்ளுமே வறுபடும். நீங்கள் மொத்தமாக சேர்ந்து வறுத்தீங்கன்னா பாதி பருப்பு தான் வறுபடும், பாதி வறுப்படாது. அடுத்ததாக நம்ம அரிசியை 3 பேட்சாக வறுத்துக்கலாம். இந்த கருப்பு கவனி அரிசியில் மற்ற அரிசியில் இருக்கிறத விட நார்ச்சத்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த கருப்பு கவனி அரிசியை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல கொழுப்பு கண்டிப்பாக சேரவே சேராது. தொடர்ந்து கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல நச்சுக்கள் எதுவுமே தங்கவே விடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ அடுத்த பேட்ச் வறுத்துக்கலாம். இந்த கருப்பு கவனி அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட கூழ் செய்யலாம். ஆனால் அதை டெய்லி நம்மளால் செய்ய முடியாது. என்னதான் ஹெல்த்தியானதாக இருந்தாலும் டெய்லி செய்கிறதுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டெய்லி இதை நம்ம எடுத்து கஞ்சி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தட்டில் இருக்க அரிசிக்கும் பேனில் இருக்க அரிசிக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பேனில் இருக்கிறது நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் வறுத்தோம்னா இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி வந்துடும் அரிசி. இந்த அரிசி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பொரியும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். இந்த ஜீரகமும் நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 4 கப்பு கவனி அரிசி, 2 கப்பு கொள்ளு, 1 கப்பு ஜீரகம் எடுத்திருக்கேன். நான் ஜீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பேன் நம்ம அரிசி கொள்ளுலாம் வறுத்துருக்கனால நல்லாவே ஹீட்டாக இருக்கும். ஜீரகம் கருகிராமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு உடம்புக்கு கொஞ்சம் சூடு, அதனால் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்ணிடும். இப்போ இந்த 3யுமே வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சிடணும். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன், அதனால் நான் மிக்சியிலே அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கவனி அரிசி கொள்ளு கஞ்சியை நீங்கள் டெய்லி நைட்டு டின்னருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை கண்டிப்பாக குறைஞ்சிரும். உடம்புல எங்கேயுமே கொழுப்பே சேராது. உங்களுக்கு இந்த கவனி அரிசினால் உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுகரோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். சுகர் வராமலும் தடுக்கும்.
புற்றுநோய் இதய நோய் வராமல் தடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. செரிமானம் நல்லா மேம்படும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கப்பி வரும். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் அடித்து எடுத்துக்கணும். கடைசியாக எனக்கு இந்த அளவு தான் கப்பி வந்துச்சு. 3 தடவை நல்லா நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்மளோட கஞ்சி மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் அல்லது சில்வர் கண்டெய்னர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி மிக்ஸ் வச்சு நாளைக்கு சூப்பரான கஞ்சியும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக ஒரு சட்னியும் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் கஞ்சி மிக்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.